வெல்கம் பேக் டு ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல். நமது முன்னாள் ராணுவத்தினர் பலருக்கும் ஒரு முக்கியமான சந்தேகம், அது நிறைய நண்பர்கள் கேட்டதுனால தான் நாம இந்த சப்ஜெக்டை எடுத்திருக்கோம். நான் ஒரு எக்ஸ் மேன், என்னுடைய பேரனையோ அல்லது பேத்தியையோ ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ல சேர்க்க முடியுமா, அவங்களுக்கு கோட்டா கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி அது இந்த நேரத்துல நிறைய நண்பர்கள் கேட்டதுக்காகத்தான் இதை ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா இந்த ஆர்மி பப்ளிக் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பணியில் இருக்கிற ராணுவத்தினர், இப்ப பிரசண்டா சர்வீஸ்ல இருக்கவங்க, அதே மாதிரி முன்னாள் ராணுவத்தினுடைய குழந்தைகளுக்கு மட்டுமே நேரடி இடஒதுக்கீடு பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியில வழங்கப்படுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். இதுல சட்டப்படி பேர குழந்தைகள் கிராண்ட் சில்ட்ரன் இது கீழே வரமாட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். பொதுவா அந்த ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ல அந்த பிரியாரிட்டி கேட்டகரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எந்த வரிசையில பிரியாரிட்டியில ஜாயின் பண்ண அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிரியாரிட்டி 1ல பாத்தீங்கன்னா சர்வீஸ்ல இருக்கிற ராணுவத்தினர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினுடைய குழந்தைகளுக்கு தான் பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியில கொடுக்குறாங்க. பிரியாரிட்டி 2 to 4ல பாத்தீங்கன்னா கடற்படை, விமானப்படை மற்றும் பிற துணை ராணுவ படையினுடைய குழந்தைகளுக்கு பிரியாரிட்டி 2 to 4 வரைக்கும் இந்த பிரியாரிட்டியில கொடுக்குறாங்க. அடுத்து பிரியாரிட்டி 5ல தான் என்ன பண்றாங்கன்னா சிவிலியன், மற்ற சிவிலியனுக்கு கொடுக்கறது பிரியாரிட்டி 5ல தான். சரி, இப்ப கேள்வி பேரனையோ பேத்தியோ, அதாவது முன்னாள் ராணுவத்தினுடைய பேரனையோ பேத்தியோ நீங்க ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா அவங்களும் எங்க வந்துருவாங்கன்னா இந்த சிவிலியன் கேட்டகரியில தான் வந்துருவாங்க. சரி, அப்படின்னா இவங்களுக்கு ஏதாவது பிரியாரிட்டி இருக்கா, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா தெரிய வருது. சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிடுவோம். பொதுவா நாம இந்த ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல பிள்ளைகளை அப்ளிகேஷன் போட போகும்போது ஒரு சர்வீஸ்ல இருக்கிறவருடைய பையனோ இல்ல எக்ஸர்வீஸ்மேனுடைய பையன்களுக்கோ அவங்களுக்கு அந்த கட்டணத்துல இருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம் ஒரு குறைக்கப்பட்ட ஒரு அமௌண்ட் தான் வாங்குவாங்க. இந்த எக்ஸாம்டட் பேர குழந்தைகளுக்கு கிடைக்காது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா சிவிலியன் அந்த கேட்டகரி 5, அதுல கேட்டகரி 5ல இருக்கிற சிவிலியன்ஸுக்கு ஒரு பையன் பசங்களை அட்மிஷன் போடும்போது அவங்களுக்கு என்ன சார்ஜஸ் கட்ட வேண்டி இருக்குமோ அதே அளவு கட்டணத்தை தான் இவங்களும் கட்ட வேண்டி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். சரி, அப்படின்னா அந்த பேர குழந்தைகள் பேத்திகளுக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க முன்னால ராணுவத்தினுடைய பேரன் பேத்தி அப்படிங்கிற ஒரு கருணை அடிப்படையில பள்ளி நிர்வாகம் அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வாய்ப்பு கொடுக்கப்படுது. சமீபமா பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கிற ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் ஒரு நண்பர் நம்மகிட்ட கேட்டாரு. அவங்க டைரக்டா ஸ்கூல்லே கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பேர குழந்தைகளுக்கு இங்க நாங்க ஃபெசிலிட்டி தர்றோம், நீங்க அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது எப்படி எதனுடைய அடிப்படையில தர்றாங்கன்னா, அவங்க சிவிலியன் கேட்டகரி 5ல தான் அவங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னாலும் அந்த கேட்டகரி 5ல இருக்கும்போது அதுல பிரியாரிட்டியா எக்ஸர்வீஸ்மேனுடைய இல்லாட்டி சர்வீஸ்ல இருக்கக்கூடிய பேரன் பேத்திகளுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லா பள்ளிகளிலும் சட்டப்படி எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு அல்ல. சில அந்தந்த பள்ளிகள்ல இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த மாதிரி நீங்க எடுக்கணும்னு நினைச்சாச்சுன்னா, அந்த பேர குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா அதை நீங்க ஒருவேளை சட்டப்படி அந்த சர்வீஸ்ல இருக்க நபரோ இல்ல முன்னாள் ராணுவத்தை சேர்ந்தவரோ லீகல் அடாப்ஷன் சட்டப்பூர்வமாக தத்து எடுத்திருந்தாங்கன்னா அது அவங்களுடைய மகனாகவோ மகளாகவோ கருதப்பட்டு நேரடி இடஒதுக்கீடு பெற முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கோ, இந்த மாதிரி கேட்டகரி 5ல அதாவது சிவிலியனுடைய கேட்டகரியில எக்ஸர்வீஸ்மேனுடைய பேரன் பேத்தியா இருந்தாச்சுன்னா அந்த கேட்டகரிக்குள்ள பிரியாரிட்டி கிடைக்குது சில ஸ்கூல்ல. அதுவும் குறிப்பா பெங்களூர்ல இருந்து நம்ம பேசும்போது அங்க இருக்க ஸ்கூல் பள்ளி நிர்வாகம் இந்த மாதிரி கன்சிடர் பண்றாங்க. அதனால இதை நீங்க எந்த ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்களோ இது மேக்சிமம் எல்லா ஸ்கூல்லயும் ஒரு அளவுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேசும்போது 8 நம்பர்ஸ் வரைக்கும் கோட்டா இந்த மாதிரி பேரன் பேத்திக்காக நான் அலோகேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு கோட்டாவை நீங்க அவைல் பண்ணணும்னா உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அதாவது அவருடைய எக்ஸர்வீஸ்மேனுடைய ஐடென்டி கார்டு, டிஸ்சார்ஜ் புக் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பேர குழந்தைகளுடைய பெர்த் சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். இன்னொன்னு, நீங்க ஒரு அவிடாவிட் மாதிரி ரெடி பண்ண வேண்டியிருக்கும். எப்படின்னா, அவங்க அந்த குழந்தை என்னுடைய பேரன் தான் அப்படிங்கிறதுக்கான சர்டிபிகேட் இருக்கணும். உங்களுடைய பையனோ பொண்ணோ அந்த பொண்ணுடைய டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய டிஸ்சார்ஜ் புக்லயோ இல்ல ஸ்காலர்ஷிப் இப்ப இருக்க ஸ்காலர்ஷிப் பிபிஓலயோ அவங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கணும். அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு போய் ரிக்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னா ஒருவேளை அந்த பள்ளிக்கூடத்துல ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ல உங்களுடைய பேர குழந்தைகளுக்கும் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிக குறைந்த அளவு சீட்டு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் தெரிய வருது. ஏன்னா பெங்களூர்ல நண்பர் ஒருத்தட்ட பேசும்போது அவர் இங்க இந்த மாதிரி அட்மிஷன் போட போகும்போது இந்த மாதிரி சர்டிபிகேட் கேட்டாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி எதுவும்
அவங்களுக்கு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கும் அதாவது எக்ஸர்விஸ்மேனுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம். ஆனா இப்போ அவங்க வந்து ஸ்கூல்ல போய் கேட்கும் போது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸர்விஸ்மேனுடைய பேர குழந்தைகள் பேத்திகளுக்கும் நாங்க வந்து பிரியாரிட்டி கொடுக்குறோம், 8 சீட்டு வந்து நாங்க வந்து கோட்டா வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க பண்ணுங்க. இது வந்து எல்லா ஸ்கூல்லயும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது, ஒவ்வொரு ஸ்கூல்லயும் தனியா. அதனால இதை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எந்த ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ல வந்து சேர்க்க நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூல்லயும் ஒரு நேரடியா போய் கேட்டீங்கன்னாக்கும் அவங்களே அந்த ஸ்கூல்ல வந்து எந்த மாதிரி இடஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படிங்க சொல்லிட்டு இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ற நேரம் நிறைய நண்பர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுவும் குறிப்பா ஒரு நபர் வந்து ஸ்கூல்லே வந்து போய் கன்சல்ட் பண்ணி பேசிட்டு இந்த மாதிரி வந்து 8 சீட்டு வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வந்ததுனால நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ போடுறோம். இது மற்ற முன்னாள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.